இந்த பதிவு ரொம்ப மன உளைச்சலோட மன வருத்தத்தோட இந்த பதிவிடுறேன். மதுரையில திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விடாத திமுக அரச அனுமதி கொடுத்தும் தீபம் ஏற்ற விடல. நேற்று பாத்தீங்கன்னா பூர்ணச்சந்திரன்ற ஒரு முருக பக்தர், அதீத பக்தி கொண்ட ஒருவர், அனைத்து தேர்தலிலும் திமுகவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்துல முருகன் மீதும் அதிக பக்தி கொண்டதுனால இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்ற முடியாத ஒரு விஷயத்தால மிக மன உளைச்சலான அவர் நேற்று பாத்தீங்கன்னா 2 நிமிடம் வாய்ஸ் ரெக்கார்டை போட்டுட்டு தீக்குளிச்சு இறந்து போனாரு. அதிகமா நீங்க பக்தி கொண்டிருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு தான் பக்தி. அதை முதல்ல அனைத்து இந்துவும் புரிஞ்சுக்கிறணும். இங்க யாருமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாரும் தூண்டுறது கிடையாது. முகநூல் வாயிலாக நிறைய பேர் இந்த சங் பரிவார அமைப்புகள் தூண்டி விட்டு தான் அந்த மாதிரி செய்து கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சங் பரிவார அமைப்புல எதுவுமே கிடையாது. அவர் ஒரு திமுக குடும்பத்தோட சேர்ந்தவர். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். போராட்டம் என்பது கஷ்டம் கிடையாது, அது நம்ம கடமை. இந்த திமுக ஆட்சியில பிறந்ததுனால போராடி தான் நம்ம வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கு. சகோதரர் பூர்ணச்சந்திரன் அதிகமா பக்தி கொண்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதுவே இந்துக்களுக்கு ஒரு அநீதி ஏற்படும் போது தட்டி கேட்க துணிவு இருந்திருந்தால் இன்று எங்களோட இருந்திருப்பார். திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது தான் எங்களுடைய முழு குறிக்கோளே. உனது ஆத்மா சாந்தி அடையணும்னா கண்டிப்பா முருகமலை மேல தீபத்தூண்ல கண்டிப்பா தீபம் எரிஞ்சு ஆகும்.